வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல இது கவுச்சு நாட்டுக்கோழின்றதுனால அது வதக்கும் போதே அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சண்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீட்டில் செய்யாத சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழி சமையல் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி காலையிலே சந்தைக்கு போயிட்டு நல்ல நாட்டுக்கோழியா வெடைக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமா, ஏன்னா ஆனால் பாருங்க நாட்டுக்கோழியும் மட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் தான் விற்கிது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மடப்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி தான். ஆமாம், சீரக சம்பா பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல். ஆமாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு போக சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோழி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படியும் சுத்தம் பண்ணணும் இல்லையா, அதனால் மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி அழகாக பிரியாணிக்கு தனியாக கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழினாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுடாமலே சுத்தம் பண்ணிட்டுக்கிறாங்க. நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கண்டிப்பாக சுட்டு தான் வந்து அதுவே வந்து சுத்தம் பண்ணுவோம். இது வாசனை அடிக்கும், ஒரு ஃப்ளேவர் மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணிக்கும் இது வந்து கிரேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். கோழி வந்து இது கொஞ்சம் இளங்கோழி தான், அதனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் கறி. ஸோ 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். நான் ஒரு பக்கம் கிரேவிக்கு பண்ணுறேன், ஒரு பக்கம் மொனோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்வார். எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்னா மொனோ தான். அது அந்த மாதிரி சண்டே ஸ்பெஷல்னாலே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யறது தான். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சமைக்கலாமா? சமைக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நாட்டுக்கோழியில் சீரக சம்பா அரிசி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் சீரக சம்பா அரிசி பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழியும் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம். ஆமாம், ஒரு வீடியோக்கு 4-5 வீடியோ வந்து பார்த்துறோம் எப்படி. ஏன்னா பிரியாணி சேர்த்து யூஸ்வலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான். பட் தண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், கோழி பொறுத்து கறி பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டோம். இந்த படியால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க 2 பேருக்கு இது கரெக்ட்டா இருக்கும். 2 வேளைக்கு வரும்ல. அது ஃபுல்லா வச்சாலே 2 வேளைக்கு வரும் கரெக்ட்டா. 1/2 கிலோ ஃபுல்லா வந்து பாத்தீனா எடுத்துப்போம். 1/2 கிலோ பிடிக்கும் கரெக்ட்டா. அது 1/2 கிலோ கம்மியா தான் பிடிக்கும். சீரக சம்பா அரிசி ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா வந்து பாத்தீனா அடுப்பு வந்து ஆன் பண்ணியாச்சு. பிரியாணி ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா, எல்லாமே ரெடியா இருக்கு. கறி மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே. பிரியாணி பாதி வேலை முடிஞ்சோன்னா நான் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணி தம் போட்ட உடனே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி. பிரியாணி ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த சைடு கொத்தமல்லி வந்து நறுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, நான் ஒரு அளவே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஏமாண்ணா? ஆமா, பிரியாணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். கிரேவி வந்து உன் ஸ்டைல்ல நீ ரெடி பண்ணிக்கோ. சரி, ஓகே. ஓகேவா? ஆனா நானே ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணுமோ செய்வேன். பட் உன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிக்கோ. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்டு ஊற வச்சிருக்காரு. என்னென்ன மசாலா போட்டேன்னு சொல்லவே இல்லையே. இது நார்மலா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், அவ்வளவுதான். இது மட்டும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சாச்சு. ஏன்னா நாட்டுக்கோழின்றதால மசாலா நல்லா இறங்கட்டும், நல்லா ஊறி. சரி, ஓகே. பிராய்லர் கோழினா சீக்கிரம் ஊறிடும். நாட்டுக்கோழினால கொஞ்சம் ஊற வச்சு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஊற வச்சு போட்டுக்கலாம். சரி, ஓகே, பண்ணுங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். சிக்கன்லாம் போட்டாச்சு, போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க? எவ்வளோ அரிசிக்கு? இது ஒரு படி ஃபுல்லாக போட்டோம். ஆமாம், 1க்கு 1.5 தான் போய் எப்பயும் போகிற மாதிரி தான் போட்டுருவோம். ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. நாட்டுக்கோழின்றதுனால அது வதக்கும் போதே அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். அதனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. நம்ம 1க்கு 1.5 போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அரிசி எல்லாமே வந்து போட்டாச்சு. சீக்கிரம் ரெடி ஆகிடுன்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி? அரிசி போட்டாச்சு, இப்போ தம் போட்டுற வேண்டியதான். ஆமாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறது, சாப்பாடு ஆகுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகும் போலல. பிரியாணி செய்யறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆமாம், டக்குன்னு முடிஞ்சு போகுது. அது குக்கரில் செய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மனோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செஞ்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கிரேவி வைக்க போகிறேன். ஆமாம், பிரியாணி செஞ்சு தம் போட்டு நிறுத்தியாச்சு. இது விசில் வந்து விட்டு தம் போட்டு நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் கிரேவி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சால் கசமுசான்னு இருக்குன்றதுனால ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போலே வானல் வச்சு இது கூட கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து சோம்பு சேர்க்கலை. சோம்பு சேர்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருத்திக்கிட்டோம். இப்போ அது மாதிரி சேர்க்கறது இல்லை. இப்போ வந்து கிரேவிக்கு சேர்க்கலான்றதுனால எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இதுக்கும் எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிரேவி செய்ய வேண்டியது தான். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரேவி எப்படி சொல்லிட்டு நீ தான் சொல்லு. சரி, ஓகே. நல்லா காரம் சாரமாக பிரியாணி டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன், கிரேவி டேஸ்ட் பண்ணி சொல்லு. சரி, ஓகே, கண்டிப்பாக. ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. சீக்கிரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி சொல்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஏன்னா கறிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொல்றது. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு. நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு போக சொல்றது. ஆனால் வாசனையாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நறுக்கி தூவிட்டு இறக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். பிரியாணி ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டோம். அது எப்படா போய் கை வைப்போம் இது ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. சரி, ஓகே. சரி, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது மேலே கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு முடிச்சுக்க வேண்டியதான். ஆமாம், கொத்தமல்லி நல்லா டச்சப். சரி ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி வறுவல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க. முக்கியமா யாருக்கு நாட்டுக்கோழியில எந்த பொருள் எது செஞ்சாலும் பிடிக்குன்னு சொல்லுங்க. வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்டு. இது இப்போ சாப்பிட போகிறது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுது இல்லையா, ஆயிடுச்சு. நாங்கள் கூத்தாண்டவர் திருவிழா முடிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம். ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மந்த்தில் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்கிறோம். என்ன சரண்யா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் தொக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். பாருங்க பிரியாணி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாஸ்மதி ரைஸில் செஞ்சுட்டு இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சின்ன சின்னதாக அழகா. ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி சண்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லாமல் இது எதுக்கு முக்கியமாக செஞ்சேன்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க சொல்லிட்டு சொன்னதுனால செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல இது கவுச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பத்திரிக்கை அடிச்சுட்டா சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட மாட்டேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவுச்செல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் பத்திரிக்கைலாம் அடிச்சதுக்கு அப்புறமும். ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிடல. ஆமாம், இங்கே வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கவுச்சு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் அப்படி இல்லைன்னா ஏதாவது வச்சிருக்கலாம். ஸோ எனக்கு தெரியாமல் போனதுனால நான் பிரியாணியோட நிறுத்திட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லிடலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு தானே வெயிட்டிங். டேஸ்ட் பாருங்கள், பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கா. ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் அதான் ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி சூப்பராக இருக்குது. மனோட ரிவ்யூக்கு முன்னாடி நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அந்த ஜூஸியாக இருக்குது. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பர். எப்பயும் போல இருக்கா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுதா டேஸ்ட்டு? இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறோன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் செஞ்சதுனாலே என்னன்னு தெரியல, செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி நினச்சி பயந்துட்டு இருந்தேன். பக்காவாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பிரியாணி. நிறைய பேர் சொல்லலாம், என்னடா இது நீங்கள் எப்போ சண்டே ஸ்பெஷல் செஞ்சாலும் சூப்பராக இருக்குது சொல்கிறீங்களே, நல்லா தான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், எப்பயுமே சரி சூப்பராக இருக்கும். நான் ஒரு டைம் கூட சொல்லியிருக்கேன் ஏதாவது குறைன்னு சொல்லிட்டு, மனோடைய மேலே வந்து குறை சொல்லியிருக்காரு வீடியோலேயே. ஸோ அதை நான் திருத்திக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் நிறைய டைம் வந்து பிரியாணி செய்கிறோம் இல்லையா, ஸோ அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, சாப்பிட்லாமா? பசி எடுக்குது. இன்னும்
வந்து சொல்லியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்டில் இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து வந்து செஞ்சு ரெசிபி வந்து செஞ்சிடலாம். சரி ஓகே. நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. சண்டே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போயிடுச்சு. நாங்கள் வந்து காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சோம், பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதா இருந்தால் அதுக்கப்புறம் பிளான் பண்ணி போக வேண்டியதான். ஸோ இந்த சண்டே வந்து எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு சமையலோட. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போது போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.